அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து நெறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தோடைய பலன்கள். சந்திரன் இங்க நிக்கும்போது, இந்த நட்சத்திரத்தில இருக்கும்போது என்ன மாதிரியான குணாதிசயங்கள குடுக்குறதுக்கு காத்துட்ருக்கு? நீங்க இந்த நட்சத்திரத்தில பிறந்தா உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் இதுதான். உங்களுடைய கர்மாவுடைய ரகசியம் இதுதான். கேரக்டர் அப்படிங்கிறது இதுதான் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, அதன் வரிசையில இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இதோடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன? இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். இது 2 ராசியில இருக்கு. மேஷத்திலயும் இருக்கு, ரிஷபத்திலயும் இருக்கு. ரொம்ப அயராது உழைக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்திலயும் தனக்குன்னு ஒரு தனித்திறமையாக ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம். எல்லாமே 2, 2, 2, 2ஆ வாங்குவாங்க வாழ்க்கையில. நல்லா பார்த்தீங்கன்னா, வீடுனாலும் ஒரு வீடோட சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்க மாட்டாங்க. 2வது வீட்டுக்கு போவாங்க. வாகனம் அப்படின்னாலுமே 2 வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கு. பொதுவாக தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடியவங்க. அப்படி வந்தா ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கா அப்படின்னா, எஸ் நிச்சயமாக இருக்கு. அதாவது தாய் தந்தையை பிரிந்து வாழ்றது, கொஞ்சம் காலமாவது ஹாஸ்டல்ல படிக்கிறது, வெளியே இருக்கிறது, தாத்தா பாட்டி கிட்ட வளர்றது, அந்த மாதிரி. நெறைய வெற்றியாளர்களை குறிக்கக்கூடிய ராசி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அழகா தன்னுடைய அழக ரொம்ப அதிகமாக மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுவும் மேஷ வீட்ல இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக ஒரு ஆர்வத்த செலுத்துவாங்க. ரிஷபத்தில போகும்போது முகத்த மட்டும் ரொம்ப ஆர்வமா பண்ணுவாங்க. மத்ததுக்கு எதுவுமே பெரிய டேக் கேர் பண்ணிக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா, முடி, முகம் இது 2 மட்டும் தான் ரிஷபத்தில இருக்கும்போது ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. மேஷத்தில இருக்கும்போது ஃபுல் பாடியையும் ரொம்பவே ஸ்டிஃப்பா வச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும், நெறைய எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். எப்பவுமே அடுத்தவங்கள ஈர்க்கக்கூடிய நட்சத்திரம். தன்னுடைய பேச்சாலேயே அடுத்தவங்கள சீக்கிரம் ஈர்க்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது இவங்களுக்கு ரொம்பவே பெயர் போனதுன்னு சொல்லலாம். இப்ப 100 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்த்திகை நட்சத்திரம்லாம் பேசுனா எல்லாரும் இப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேச்சிலேயே ஒரு கணீர் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த நட்சத்திரத்தில இருக்கும். அதேபோல சத்தமா பேசுவாங்க. கத்தி கத்தி பேசுவாங்க. மெதுவா பேசு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு இதுதான் குணம். நான் இப்படிதான் பேச முடியும். நான் முதல்லேருந்தே இப்படி தானே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெறைய பிடிவாதம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தான். பிடிவாதம் எதுக்காக இருக்கும்? நல்லதுக்காக தான் இருக்கும். நான் இப்படி ஜெயிச்சிருவேன், இப்படி பண்ணிருவேன், இப்படி சம்பாரிப்பேன். ஏன்னா இப்படி பண்ணுனவங்க முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காமிப்பேன். இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட தொடர்ந்து ஓடக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகையை குறிக்குது. அதேபோல முன்கோபம், ஆக்ரோஷம். என்னைய அவமானப்படுத்திட்டல்ல நீயு. இதே மாரி உன்னைய நான் அவமானப்படுத்தல. என் பேர் இல்ல அப்டிம்பாங்க. இல்லன்னா, அதுக்கு இணையான ஒரு அவமானத்த அடுத்தவங்களுக்கு குடுத்துருவாங்க. நெறைய பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கனால, உனக்கு அது தெரியல அப்டின்னா, அத விட்டுட்டு வெளிய வரமாட்டாங்க. அதை கத்துக்கிட்டு, அதிலேயே வாழ்க்கையில நின்னு ஜெயிச்சுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அதேபோல, யாரும் ஆளுமையை இவங்க கிட்ட செலுத்த முடியாது. நான் சொல்றத நீ கேளு அப்டிம்பாங்க. அந்த மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நட்சத்திரம். இவங்களெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்டா கொண்டு போனா நமக்கு தான் நஷ்டம். பேசிட்டு இருக்கவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர்த்து, கார்த்திகை நட்சத்திரம் ஒரு 2 நாள் பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சுட்டு டக்குனு, என்னடா இப்படி மனசு மாறிட்டாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, லவ் அது மாரிலாம் போனா, ஆப்போசிட் நபர்கள் என்ன பேசினாலும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பாங்க. திடீர்னு ஒரு யோசிச்சு, இது நமக்கு வேண்டாம். இது நமக்கு ஆகாது. நம்ம அடுத்தது நம்மளுடைய வேலைய பார்க்க போலாம் அப்படின்னு, இந்த டக்குனு மைண்ட் செட் மாறுறது, ஒரு ஈகோனால இப்ப லவ் பண்றது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு ஈகோனால திரும்ப வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படின்னு அந்த லவ்வ விட்டு பிரிஞ்சுறது. இது எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை ஸ்டார் தான். இதுவே திருமண வாழ்க்கையில எப்படி? நான் இத்தன வருஷமாகவே உங்க கூட இருந்தேன். என்னைய ஒரு வார்த்தை நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. என்னால ஏத்துக்க முடியவே இல்ல அப்படிம்பான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தில சந்திரன் நிக்கும். இல்லன்னா ஏதாவது கிரகங்கள் கார்த்திகையில நின்னு தசாபுத்தி நடத்திட்டு இருக்கோம். ஸோ அப்ப மாரி ஒரு வார்த்தைக்காக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வருது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு போறாங்க அப்படின்னா, இந்த கார்த்திகையோட நட்சத்திரம் தான். தனிச்சு இருந்து வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கூட்டாக இருக்கிறத விட, தனிமையாக இருந்து யோசிச்சு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. நைட் உட்காந்து யோசிச்சு பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவான முடிவு எடுவாங்க. அதனால கார்த்திகை நட்சத்திரம் எப்பவுமே தனியாக ஜெயிப்பீங்க. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வீட்டுக்குள்ள இருந்துட்டே இருப்பாங்க. இல்லைன்னா டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது இவங்கள பொறுத்தவரையும் இருக்கவே இருக்காது. ஒண்ணா வெளிய ரொம்ப நேரம் வெளிய சுத்துவாங்க. இல்லைன்னா வீடே கதின்னு வீட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி 2ல ஏதாவது ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். வீட்ல அடைஞ்சு கிடக்கிறது இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்காது. குழந்தை மேல ரொம்ப பிரியம் அதிகமா இருக்கும். எல்லா நட்சத்திரத்த விட காலபுருஷனுக்கு இது 5ஆம் அதிபதியோட நட்சத்திரமா இருக்கனால கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். திரிகோணம் அப்படிங்கிறது
மேசம், சிம்மம், தனுசு. அப்ப குழந்தைங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறது. தான் கஷ்டப்பட்ட மாதிரி தன்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறது. பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தைய இப்படி வளர்த்தணும், அப்படி வளர்த்தணும், தன்னுடைய குழந்தைய இங்க படிக்க வைக்கணும், அங்க படிக்க வைக்கணுங்கிற பெரிய கனவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நெறைய வாழ்க்கையில எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. ஆனா ஒரு சொல்லிட்டோம்னா, ஒரு சுடுசொல் சொல்லிட்டோம்னா, எத்தன வருஷம் ஆனாலும் தன்னுடைய மூஞ்சில அடுத்தவங்களுடைய மூஞ்சில முழிக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் அன்பு காட்டுவாங்க, பாசத்த அப்படியே என்ன கேட்குறீங்களோ அதை வாங்கி தருவாங்க. தனக்கு என்ன அப்படின்னு யோசிச்சத விட, அடுத்தவங்களுக்கு என்னன்னு யோசிச்சது தான் இவங்க ரொம்பவே அதிகம். வளர்ச்சி அடையும்போது இவங்க பின்னாடி நெறைய பேர் இருப்பாங்க. திடீர்னு வீழ்ச்சி அடைந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஓடிருவாங்க. அத நெனச்சு நெறைய தடவ வருத்தமும் பட்டுருக்காங்க. நெறைய எதிரிகள் இந்த ராசிய பொறுத்தவரை அதிகம். யார் எதிரிகளா வருவாங்க? கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் நெறைய எதிரிகளோட அதிகமா வருவாங்க. நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொல்லலாம்னு ஞாபகம் வந்தது. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது ஒரு ஜாதகத்த பார்த்தது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அப்ப அவங்களுடைய வீட்டுக்காரருடைய ஜாதகத்தில இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில ஒரு கிரகம் நின்னு தசாபுத்தி நடந்துட்டு இருந்து, ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்புல இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு சர்க்கிள் தசை வருது. நம்ம இண்டிகேட் பண்ணணும். இந்த நபர்கள் உங்க வீட்டுக்கார் பக்கத்துல வர விடாம பண்ணுங்க. அப்படி பண்ணுனா வந்து உங்களுக்கு சர்க்கிள் வரத நீங்க அவாய்ட் பண்ணலாம். எங்க மேடம் அவரு தான் எங்களுடைய வீட்டுக்காருக்கு தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அத வெளி நடத்துறதுக்கு என்னால முடியவே இல்ல. ஏன்னா, அவருனால தான் இவர் நெறைய சம்பாரிச்சிருக்காரு. எஸ் சம்பாரிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து இந்த செவ்வாயோடைய சாரம் பெற்று தசா புத்தி நடத்துது. இந்த செவ்வாய், சுக்கிரன் பிளஸ் அந்த ராகுவோடைய காம்பினேஷனும் அந்த ஜாதகத்துல இருந்தது. அப்ப நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம். அவங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு அந்த ஒரு நபரை வைத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணி பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கு. அவர்னால சம்பாரிச்சது ஒரு 60,00,000 இருந்தாலும், இன்னைக்கு ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடன் கிட்டத்தட்ட 90,00,000 தாண்டிருச்சு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருக்கக்கூடிய நபர்களே தூண்டிவிட்டு, "இது பண்ணு உனக்கு சரியாயிரும். இது பண்ணு நீ ஜெயிச்சுருவ. அதெல்லாம் மத்தவங்க சொல்றத கேட்காத. நீ வைஃப் கிட்ட பேசாத. வீட்ல உன்னோடத ஷேர் பண்ணாத." அப்படின்னு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில தூண்டி விட்டு, "இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா, இந்த மாரிலாம் நீ ஜெயிப்ப." அப்படிங்கிற மாரி கனவ நெறைய குடுத்து, அவர் இன்னைக்கு ஃபினான்ஷியல் லாஸ்ல ஏற்படுத்தாரு. அப்ப யார இன்னைக்கு இந்த நட்சத்திரத்த பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு வரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. அதேபோல எதிரிகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா, கரெக்ட்டா அப்படின்னு யோசிக்காம அந்த விஷயத்துல இறங்கவே என்னைக்குமே கூடாது. உதவக்கூடிய தன்மை, மனப்பான்மை நம்மள மாதிரியே எல்லாரும் எதார்த்தமா இருப்பாங்க அப்படிங்கிறது நெறைய இடத்துல அடி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இல்ல, நெறைய இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே இப்ப படிப்படியா தெளிஞ்சு வந்திருக்காங்க. இந்த ராசிய பொறுத்தவரையும் குழந்தைகள் பிறக்கும்போது ரொம்பவே அறிவு சார்ந்த விஷயத்துல மத்தவங்கள கம்பேர் பண்றத விட, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய குழந்தைகள், சின்ன வயதிலேயே நல்ல ஒரு திறமையோட வளர்றத நம்ம நிச்சயமாக கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நம்மளால இத பண்ண முடியுமா? இது செய்ய முடியுமா? ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இத பண்ண முடியல. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுனா போதும் அப்படிங்கிற ஒரு மாரி சோம்பேறித்தனத்த நோக்கி போயிருவாங்க. ஒண்ணு நடக்கல அப்படின்னா, டக்குனு மனசு விடுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான். கனவு ரொம்ப அதிகமா இருக்கிறனால, பாசத்துக்கு அடிமை அப்படிங்கிறது ஆகக்கூடாது. அப்படி பாசத்துக்கு அடிமையானீங்கன்னா, நெறைய வழியில பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்டு இருக்கும். அதேபோல நெருப்பு, காயத்தால கண்டிப்பாக பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வா வீட்ல இருக்கக்கூடிய சூரியனுடைய ஸ்டார் கண்டிப்பா நெருப்புல ஏதாவது ஒரு கடைசிக்கு ஒரு ஊதுபத்தினாலயாவது நமக்கு பிரச்சனைகள் வரும். அடுப்பு சார்ந்த விஷயத்துல அடுப்பு கிட்ட நிக்கும்போதும் சரி, ஊதுபத்தி, தீப்பெட்டி இந்த மாதிரி எல்லா நெருப்பு கரண்ட் இந்த மாரி எந்த ஒரு நெருப்பு சார்ந்த விஷயத்திலயும் நம்ம ரொம்ப கவனமாக பயணிக்கணும். அதேபோல இந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய கோயிலோடைய வழிபாடு பண்றதுனால தலை சிறந்த ஒரு யோகத்தையும், கர்ம வினையை நிச்சயமாக தீர்க்க உதவும். அதேபோல இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார். உழைப்பாளியான ஸ்டார். உழைப்புக்கு பெயர் போன ஸ்டார். அதனால நிச்சயமாக உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு நட்சத்திரத்தோட பலன்கள் தான். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்துல ஒரு 20-30% மட்டுமே தான் பலன்கள பிரதிபலிக்கும். உங்களுக்கு என்ன லக்னம், உங்களுக்கு என்ன தசா புத்தி, உங்களுடைய கோச்சாரம் என்ன, இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு என்ன, நவாம்சத்தோடைய நிலைமை என்ன, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. எந்த காலங்கள் ரொம்ப டஃப்பா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.